Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. சென்னையில் 50 இடங்களில் கட்டணமில்லா தானியங்கி குடிநீர் இயந்திரங்கள் திறப்பு. மெரினா கடற்கரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 217 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல். 16 திருக்கோவில்களில் 17 முடிவுற்ற பணிகளையும் முதல்வர் தொடங்கி வைத்தார். மா விவசாயிகளுக்கு ஆதரவாக நாளை மறுதினம் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம். கிருஷ்ணகிரியில் கே.பி. முனுசாமி தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்று இபிஎஸ் அறிவிப்பு. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். ரூட் தள மோதல்களை தடுப்பதற்காக சென்னை முழுவதும் 257 இடங்களில் போலீசார் கண்காணிப்பு. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களை ஒட்டிய பகுதிகளில் கையில் லத்தையுடன் கண்காணிக்க இருப்பதாக தகவல். கொரோனாவை காரணம் காட்டி தனியார் மருத்துவமனைகள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. தமிழ்நாடு சுகாதாரத்துறை கடும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பம் இயல்பை விட அதிகம் பதிவாகும். 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாமக்கலில் சரக்கு லாரி உரிமையாளர்கள் திடீர் வேலை நிறுத்தம். 2400 டன் அரிசி சரக்கு ரயிலில் தேக்கம். தமிழ்நாட்டில் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது. ஒற்றை சிறகு ஓவியா என்ற நாவலுக்காக மத்திய அரசு அறிவிப்பு. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நடிகர் சசிகுமார் சாமி தரிசனம். செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த மக்கள். ₹3000 வருடாந்திர ஃபாஸ்டாக் பாஸை அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு. 60 கிலோமீட்டர் வரம்பிற்குள் 200 பயணங்களை மேற்கொள்ளும் வகையில் அறிமுகம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பிரதமர் எடுத்துரைத்ததாக தகவல். பாகிஸ்தான் உடனான சண்டையை நிறுத்தியதற்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பில்லை. பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதாலேயே தாக்குதலை நிறுத்தியதாக ட்ரம்பிடம் திட்டவட்டமாக கூறிய பிரதமர் மோடி. பாகிஸ்தான் பிரச்சினையில் அமெரிக்காவின் மத்தியஸ்தம் தேவையில்லை. அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் திட்டவட்டமாக கூறிய பிரதமர் மோடி. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா துணை நிற்கும். பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதி.
அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் பிழைத்த ரமேஷ் விஸ்வாஸ் குமார் விபத்தில் உயிரிழந்த தன் சகோதரரின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி. ஈரானை தாக்கி இஸ்ரேல் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக தலைமை மதகுரு அலி காமெனி பேச்சு. இஸ்ரேல் செய்த தவறுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். ஈரான் தலைமை மதகுரு அலி காமெனி திட்டவட்டம். இஸ்ரேல் தாக்குதலால் ஈரான் முழுவதும் 585 பேர் உயிரிழப்பு, 1326 பேர் காயமடைந்திருப்பதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு அறிக்கை. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வென்ற தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி நாடு திரும்பியது. விமான நிலையத்தில் ஆடி பாடி வீரர்களை வரவேற்ற மக்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.